எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. ஒரு இடத்துல பிரச்சனைகள் அதிகமாகி வார்த்தைகள் முற்றி வேறு திசைகள் திரும்பும்போது அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருங்க. இதனால் வார்த்தைகளால் நம்ம வாழ்க்கையே இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எத்தனையோ சண்டைகளுக்கு காரணம் ஒன்றுமே இல்லாததாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த சண்டை முற்றி போய் ஆறாத ரணமாகி வாழ்க்கையே தொலைகிற நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். உங்களை புரிஞ்சிக்காதவங்கள்ட்ட போய் நீங்கள் வீணான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் அவங்க அதற்கு ஒரு தனி கதையை தான் வச்சுருப்பாங்க. அதனால் தேவையில்லாத விளக்கங்கள் நமக்கு தேவையே இல்லை. நம்மளை புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்கள என்றைக்குமே காயப்படுத்திடாதீங்க. அவங்க நம்மக்கிட்ட நேருக்கு நேராக மல்லு கட்டி சண்டை போட மாட்டாங்க. சத்தம் இல்லாமல் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அநியாயமாக ஒரு நல்ல உறவை நம்ம தொலைக்கக்கூடாது இல்லையா? நல்லா யோசிங்க. நம்மளை புரிஞ்சிக்கிட்டவங்கள்ட்ட நம்ம கோபப்பட்டோம்னா அவங்கள்ட்ட தேவையில்லாமல் நம்ம அதிகாரத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அதுவே நம்மளை புரிஞ்சிக்காதவங்கள்ட்ட பணிவை காட்டினோம்னா நம்மளை அடிமையாக்குற மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல என்றைக்குமே நம்மளுடைய அடையாளத்தை இழந்து வாழக்கூடாது. எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நம்ம வாழ பழகணும். நன்றி.